ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம முட்டைக்கு மேலே ஒரு 5 கிலோ வெயிட் வச்சுட்டு அது உடையதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஜிம் வெயிட் எடுத்துக்கிறேன். ஸோ 6 கிலோன்னு வாங்கினேன். ஆனால் நான் வேயிங் மிஷினில் வச்சு பார்க்கும்போது 4.8 kgs தான் இருக்குது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 5 kgsன்னு வச்சுக்குவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு ஒரு 2 செலோ டேப் தேவைப்படுது. ஒன்று வந்து பெருசாக இருக்கணும், இன்னொன்று வந்து சின்ன சைஸில் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒன்று பிளாக் டேப்பும் இன்னொன்று அந்த ஒயிட் டேப்பையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை எடுத்து இந்த பெரிய செலோ டேப்பை வந்து நம்ம கீழே வச்சுருக்கணும். அந்த சின்ன செலோ டேப்பை வந்து முட்டையோட டாப்பில் வந்து நம்ம வச்சுக்குவோம். நம்ம நல்லா அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வெயிட்டையாக தூக்கி நம்ம ஸ்லோவாக கரெக்டாக அதோட சென்டரில் வந்து நம்ம அதை ப்ளேஸ் பண்ணணும். ஒரு சைடு சாஞ்சிக்கிட்டு இன்னொரு சைடு ஈக்குவலாக அந்த ப்ரெஷர் பேலன்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த வெயிட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட் வெயிட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். முட்டைக்கு வந்து ஒன்றும் ஆகலை, கிட்டத்தட்ட 2.2 kgs. நான் இன்னொரு வெயிட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த முட்டை உடையதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இன்னுமே அந்த உடையலை. ஸோ இந்த முட்டைக்கு மேலே வந்து இப்போ வந்து 5 kgs வெயிட் இருக்குது. ஆனாலும் இந்த முட்டை வந்து உடையலை. நம்ம லேசாக ஒரு ஸ்பூனை வச்சு தட்டினோன்னா உடையிற முட்டை. இப்போ நான் 5 கிலோ வெயிட் அதில் வச்சுருக்கேன், ஆனால் அது உடையலை. ஏன்னு பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட ஷேப் தான். இந்த முட்டையோட ஷேப் வந்து பார்த்தோன்னா டூம் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ DOME இந்த ஷேப் தான் இந்த முட்டையோட ஸ்ட்ரென்த்துக்கு காரணம். ஸோ இந்த டூம் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸோட இந்த 2 எண்ட்லேயும் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அதால் நிறைய ப்ரெஷர் உடையாமல் தாங்கிக்க முடியும். ஸோ இதனால தான் வந்து நம்ம டூம் ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த நிறைய சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி இதிலலாம் நம்ம இதுக்காக தான் இந்த டூம் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த முட்டையை வச்சு நம்ம ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஸோ இது முட்டையா இல்லையான்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது முட்டையா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்டாக டவுட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பூனை வச்சு உடச்சி காட்டுறேன். லேசாக ஒரு தட்டுக்கே உடஞ்சிருச்சு. ஆனால் நம்ம இந்த டூம் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம இந்த எண்டில் ப்ரெஷர் கொடுக்கும்போது 5 கிலோ வெயிட் வரை இந்த முட்டை தாங்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.